பிள்ளைகள் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா கேக்குது பேசுறது? சார். பவன் இவ்வளவு ஆம் சார். கேக்குது சார். Good evening, sir. ஓகே பிள்ளைகள் இப்ப கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஆன்சர்கள் போடுங்களேன். லாஸ்ட் வீக் படிச்சது விளங்கப்படுத்தணுமே, ஒருத்தரையும் காணல. ஆன்சர்கள் போடலேன். எல்லாமே நாங்க அப்படித்தானே படிக்கிறோம். ஏன் இன்றைக்கு ஒன்றும் காணல? யார் விளங்கப்படுத்த போறது? அங்க பிள்ளை சத்தத்தை காணல. யார் விளங்கப்படுத்த போறது? கேட்டு நீ வஷ்மிதன் நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்க மாதிரி இருக்கு. வஷ்மிதன் பர்வா விடுங்க விடுங்க. ம் சார் இன்னைக்கு பேப்பர் கிளாஸா செய்வீங்க இல்லாட்டிக்கு நோட்ஸா? இன்னைக்கு பேப்பர் வச்சிருக்கீங்களா? அதாவது சார் பேப்பர் Sir, பேப்பர் இருக்கு, அதை உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறது சார். போடுங்களேன். பேப்பரை போடுங்க பார்ப்போம் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். PDF உனக்கு சார் அடுத்து வந்து கையிலையும் பேப்பர் இருக்கு அனுப்பிடலாம். அனுப்புங்களேன். அனுப்புங்க அனுப்புங்க. பேப்பர் எனக்கு நான் போனை மாத்திட்டேன் பிள்ளைல. இல்ல ஒன்னும் பிடிஎஃப் ஒன்னும் இதுல இல்ல. போட்டுக்கிறவும் இல்ல, போட்டுக்க முடியல இதுக்கு. சரி நாங்க பாடம் சிலபஸ் முடிச்சு கவர் பண்ணிட்டதா இல்லையா? சிலபஸ் முடிஞ்சு தானே எங்கட? சார் எங்களுக்கு வார மண்டேல இருந்து சார் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சார், அதனால பேப்பர் கிளாஸ். 13 எக்ஸாம் உங்களுக்கு. சார் எந்த மாகாணமும் கூட மத்திய மாகாணம் வடக்கு இல்லதான். வடக்கு வடக்கு மாகாணம் ரைட்தான். வட மாகாணம் அப்படி. எங்களை மாகாணம் மத்திய மாகாணம் வந்து 16 6 to 9. சார் பேப்பர் உங்களுக்கு பேப்பர் இருக்கு சார், சென்ட் பண்ணி விடணும்னா இதுல சென்ட் பண்ணி விடலாம். இன்பாக்ஸ்ல போடுங்க. இன்பாக்ஸ்ல போடுங்கம்மா. பேப்பர் போடுங்க. சாட் பாக்ஸ் இல்லையா சார்? ஓ செக் பாக்ஸ்ல போடுங்க, பரவாயில்ல. சார் எங்களுக்கு பேப்பர் வந்து 15ஆம் திகதி ஜூலை. ஜூலை 15. 15 இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த மாகாணத்துக்கு ஒவ்வொரு மாகாணத்துக்கு அந்த வேற வேற நாட்கள்ல தான் இருக்குது, எக்ஸாம் இருக்குது. நான் என்ற மத்ததுல சென்ட் பண்ணீங்களா? செக் பாக்ஸ்ல போட்டீங்களாமான்னு வரல, போட்டு விடுங்க. அதுவரையும் ஏதாவது யாரும் கதைக்கிறீங்களா, விளங்கப்படுத்துறீங்களா? ஷாஜிதா இல்ல சார், நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து விளம்பரப்படுத்துறேன். ஓகே. எனக்கு இந்த சென்ட் பாக்ஸை போட்டு சென்ட்ல போடுங்க, செக் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. கொஞ்சம் நீங்க நான் மற்ற போனை எடுத்துட்டு வரேன், அதுல பார்ப்போம் ஏதாவது பாக்ஸ்ல பேப்பர் எதுவும் இருக்கான்னு. இருங்க.
இல்லம்மா அது பிடிஎஃப் இல்ல, அதை பார்த்துட்டு வந்துட்டேன். செக் பாக்ஸ்ல போட்டீங்க தானே? ரைட், ஓகே. வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கீங்க இல்லையா? அப்படின்னா சார் எனக்கு செட் பாக்ஸில் போட கஷ்டமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக போட்டுக்கிறேன் சார். ஓகே ஓகே, ரைட் ரைட். பாப்போம். இன்னொரு இது நீங்க விளங்குதா? நான் செக் பாக்ஸ்ல ஒன் பண்ணது உங்களுக்கு விளங்குதா? நோ சார், ம் விளங்குதில்லை. விளங்குதா? நோ சார், விளங்குதில்லை. விளங்குது இல்ல இல்லையா? கொஞ்சம் இருங்க. இது எக்ஸ்கியூஸ் என்ன மீ சார், செய்யறது? ஓ, நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ண, என்னத்த சார் சாட் பாக்ஸ்ல போடணும்? இல்ல இல்ல, நீங்க பேப்பர் ஒண்ணு போட சொன்னேன். பாப்போம், கொஞ்சம் இருங்க. அப்படி இருங்க பாப்போம். வரிக்குள்ள போட்டு இப்போ ஓகே இருக்கா? விளங்குதா? நோ சார், விளங்குதில்லை. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா? தானே? ரைட். இது செய்வோமா? 2018ஆம் ஆண்டு வடமேகால் மாகாணம். யார் போட்டீங்க இது? யாரோ போட்டது தானே இது? இது செய்வோமே. மார்க் பண்றீங்களா சரியான ஆன்சரை மட்டும்? ஓகே சார். ஓகே, இது ஆன்சர் மார்க் பண்ணுங்க பாப்போம். கொண்டா செய்வோம். ரைட், புக் வச்சுக்கோங்க, பரவாயில்ல. புக்ல தேடி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. சார் இதை வந்து கேள்வி தேடி எழுதி எழுதணுமோ? ஓ, இது தெரிஞ்சதெல்லாம் பார்க்காம எழுதுங்க. உங்களுக்கு தெரியும் தானே இதுல எது எது தெரியும்னு சொல்லி. அது செய்யுங்களேன், செய்வோம். இது நல்ல, இது செய்வோம். செய்யலாம் தானே? கேள்வி எழுத தேவையில்ல பிள்ளைகள், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆன்சரை மட்டும் எழுதுங்க. அது நல்லது தானே? இந்த அட்டவணை
முதல்ல உள்ளது சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம்னா 1818 தானே. கீழே பாருங்க 12வது வினாவுக்கு வருஷம் மாறும். சரி, அடுத்த போராட்டம் வரும். செய்யலாம் தானே பிள்ளை? இது ஓ சார். கஷ்டம் இல்ல. குயிக்கா செய்யுங்க. 7:17 6:17ன்னு சொன்னா குயிக்கா செஞ்சிடலாம். 6:30க்கு இந்த 12 கேள்வி முடிச்சிருங்க. சரியா பிள்ளை? நான் டைம் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த பக்கம் செய்ய செய்ய திருத்திட்டே போவோம். விலங்குதானே சொல்றது? சரி, நான் சொல்றது விலங்குதா? ஓம் சார். எல்லாம் ஈஸியா எழுதிட்டு இருக்குது. அதனால பதில் வருது இல்லையா? ரைட் ரைட், ஓகே, எழுதுங்க. நான் கவரேஜ் கொஞ்சம் குறைவா இருக்கனால வீடியோ கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன்.
முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். ம். முடிஞ்சதா பிள்ளைகள்? முடியுது சார். முடியுது. ஓகே. இது நீங்க பார்க்காமலே செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஓ சார். ஓகே.
ஓகே சார் முடிஞ்சு. சார் ஆன்சர் கரெக்டிங் பாப்போம். சரியா ஆன்சர் பாப்போமா? எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நான் முடிஞ்சு சார் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம் சார். பண்ணுவோமா? ஓகே சார். ஓகே ரைட். ஓகே. முதலாவது நான் ஆன்சர் சொல்றேன், சரியான பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவதுக்கு நீங்க திருத்திக் கொள்ளுங்க. எல்லாரும் கதைச்சால் சத்தமா இருக்கும் தானே? திருத்திக் கொள்ளுங்க. திருத்திட்டு 12க்கு என்னன்னு சொல்லி நீங்க சொல்லணும். புதிதாக யாரும் இருக்கீங்களா அப்படி இன்றைக்கு? நான் அதை கேட்க மறந்துட்டேன். புதியவர்கள் இருந்தாலும் நாங்கள் சிலபஸ் முடிச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல 4-5 விடைகள் இருக்குது மேல. ஒல்லாந்தர் கருவா சேகரித்தல் விற்றல் தொடர்பாக தனிப்பட்ட கப்பித்தான் ஒருவரின் கீழ் மிக திறமையுடன் கீறு திணைக்களத்தால் செயற்பட்டு வந்தனர். என்னது? மகா பத்தே திணைக்களம். முதலாவதுக்கு விடை மகா பத்தே அப்படின்னு வரணும். ரைட். சரினா சரி போட்டுக்கோங்க. பிழையாக இருந்தால் விடை சரியான விடை எழுதி கொள்ளுங்க. ஆங்கிலேயர் இந்து சமுத்திரத்தில் பிரான்சியருடன் மேற்கொண்ட கடற்சண்டையின் போது கீறு துறைமுகம் போர் நடவடிக்கைகளில் முக்கியத்துவம் பெற்றது. திருகோணமலை துறைமுகம். இரண்டாவதுக்கான விடை திருகோணமலை. ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் ராச துரோக குற்றச்சாட்டின் பேரில் கீறு பிக்கோவிற்கு மரண தண்டனை விதித்தார். பரணல அப்படின்னு இருக்கு, அது பரண தலன்னு சொல்லி சில நேரம் இருக்கும். பரணல அப்படின்னு இருக்கு, அதை சரி போட்டுக்கோங்க. பரணதல இளம் பிக்கு உட்பட பிக்குமாருக்குன்னு தான் இருக்கு. இப்போ ஒரு பிக்கோட பேர் கேட்டிருக்கு தானே, அப்ப பரணல்ல அப்படின்னு இருக்கு, அதை சரி போட்டுக்கோ, எழுதி கொள்ளுங்க. ஐந்தாவது, இந்நாட்டில் பௌத்த மதத்தை மேன்மையடைய செய்யும் பொருட்டு ஒல்கோட் அவர்கள் சரி 4வது இருக்கு தானே, பிரித்தானியர் இந்நாட்டில் நிலவிய பொருளாதார முறையை வர்த்தக பொருளாதாரமாக மாற்றிக்கொள்வதற்கு கீறு ஆலோசனையை பெற்றுக் கொண்டனர். கோல் குரூப். இந்நாட்டில் பௌத்த மதத்தை மேன்மையடை செய்யும் பொருட்டு ஒல்கோட் அவர்கள் பிரம்மஞான. 5 சரியா? அதுல ஏதாவது ஒரு கேள்விக்கு விட வேணுமா? சார் 4 சரி. சார் 4 சரி. ரைட், ஓகே. அது சரியா பிழையானதுக்கு சரி போட்டுக்கோங்க, எழுதி கொள்ளுங்க சரியான விடைய. 6 தொடக்கம் 10 வரையிலான ஒவ்வொரு கூற்றும் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடைப்பினுள் இடுக. ரைட். ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் நோக்கில் மிஷனரி இயக்கங்கள் அமைக்கப்பட்டன. சரியா பிழையா? சரி சார். ஒல்லாந்தர் ஆட்சி காலத்துல மிஷனரிகள் அமைக்கப்பட்டதா? மிஷனரி அமைக்கப்பட பிழை. ஒல்லாந்தர்களும் அமைப்புகளூடாக வந்ததுக்கு அங்க மிஷனரின்னு சொல்லி சொல்லப்படல. சரி. 1862ஆம் ஆண்டு பௌத்தர்களுக்கென லங்கோபகார எனும் பெயரில் அச்சகம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. சரி சரி. முதலாவது அமைக்கப்பட்ட அச்சகம் சுமணதிஸ்ஸ தேரர். உலத்கம சுமணதிஸ்ஸ தேரர்னு சொல்லி வரும், அவர் தான் வச்சாரு. இந்து சமயத்தினதும் கலாச்சாரத்தினதும் பெருமையை உணர்த்துவதற்காக உதயபான் எனும் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? சரி. யார் அந்த பத்திரிகை ஆரம்பிச்சது? அந்த பத்திரிகை ஆரம்பிச்சது யாரு? ஸ்ரீ ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர். ஓகே ரைட். ஆங்கிலேயரின் கீழ் இராணுவ சேவையில் இணைக்கப்பட்டிருந்த சிங்கள படை வீரர்கள் சிப்பாய் இராணுவம் என அழைக்கப்பட்டனர். பிழை. பிரித்தானிய உற்பத்திகளை பகிஷ்கரித்து இந்திய உற்பத்திகளின் பயன்பாட்டை ஊக்குவித்த அமைப்பு சுதேசி இயக்கம் எனப்பட்டது. சரி. ரைட். 5க்கும் 5 சரி எடுத்திருப்பீங்க, அப்படிதானே? ரைட், ஓகே. கீழே 11 தொடக்கம் 15 வினாக்களுக்கு அட்டவணையை பூர்ணப்படுத்துவதன் மூலம் விடை அளிக்குக. சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1818. போராட்ட தலைவர்கள் ஒரு மடுகல்ல இருக்கிறார்கள். இடையில் என்ன வரும்? கெப்படி போல நிலைமை அல்லது கெப்பட்டி போல திசாவை.
12வது என்ன வரும்? என்ன வரும்? 1848 1848 இரண்டாவது சுதந்திர போராட்டம். இரண்டாவது சுதந்திர போராட்டம் வரணும். 1848 வரணும். சரி, சரி. அடுத்தது கொங்காலகொட பண்டா திங்கிலால. சரி, அதுல அடுத்து வரணும் 13வது பாருங்க, பிரித்தானியின் அதிகாரம். போராட்டத்துக்கு வழிவகுத்த காரணி பிரித்தானியின் அதிகாரம். சரியா? மேல என்ன வரணும்? நிறைய காரணங்கள் இருக்கு தானே. என்ன வரும்? அதுல இங்கே பிரித்தானியர்களின் அதிகாரம்னு வராது பிள்ளைகள். இந்த பிரித்தானியர்கள் இருக்கு தானே, பிரித்தானியர்கள்னு வராது, பிரதானிகளின் அதிகாரம் பாதிக்கப்படல். சரியா? பௌத்த சமயமும் பிரதானிகளின் அதிகாரங்களும் பாதிக்கப்படல்னு வரணும். சரி, இந்த இடத்த பிரித்தானியர்களின் வராது, பிரதானிகளின் அப்படின்னு வரும். சரி, அந்த இடத்துல மாத்துக்கொள்ளுங்க. பௌத்த சமயமும் பிரதானிகளின் அதிகாரங்களும் பாதிக்கப்படல். பிரித்தானியர்களின் அதிகாரம் பாதிக்கப்படல தானே, பிரதானிகளின் அதிகாரங்கள் பாதிக்க. எழுத்து பிள்ளை இருக்கு, அந்த இடத்துல திருத்திக் கொள்ளுங்க. 14 48 போராட்டத்துக்கு காரணம் 2 கேட்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? அரசின் நிலக்கொள்கை இருக்குதா? ஞாபகம் இருக்குதா? ராஜகாரிய முறை நீக்கப்பட்டமை இருக்குதா? 1848 கிளர்ச்சிக்குரிய காரணங்கள் புத்தகம் பார்த்திருப்பீங்க தானே. இந்த காரணம் 14க்கும் 15க்கும் 2 காரணம் எழுதலாம். ஒன்று, ராஜகாரிய முறை நீக்கப்பட்டது, அரசின் நிலக்கொள்கை. வேற என்ன காரணம் இருக்குது 48 கிளர்ச்சிக்கு? என்ன காரணம் இல்லை? சொல்லுங்க, பேசுங்க யாராவது. 13வது டேஷ்ல என்ன சார் எழுத சொன்னீங்க? பௌத்த சமயமும் பிரதானிகளின் அதிகாரமும் பாதிக்கப்படல். சரியா? பௌத்த சமயம் போடுங்க. அதிகாரங்களும் பிரதானிகள் அதிகாரங்களும் பாதிக்கப்படல். சரி, 14க்கு தான் நான் சொன்னேன் 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்குரிய காரணங்கள் எழுதினா சரி. ராஜகாரிய முறை நீக்கப்பட்டது, தரிசு நில சட்டம், புதிய ஒல்லாந்தர் நீதிமன்ற முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டமை. சரி, ஏதாவது காரணங்கள் நிறைய இருக்குதானே, அந்த காரணங்களை நீங்க எழுதலாம். ஓகேயா? இப்ப 15க்கும் 15ம் சரி எடுத்திருக்கிறீங்களா? அப்சா 15க்கு 15. ஓகே, எல்லாருமே சரி எடுத்திருக்கலாம். எல்லாம் நாங்க படிச்ச விஷயங்கள். சரிதானே? ரைட். பிள்ளையா இருந்தா திருத்திக் கொள்ளுங்க. காவிந்தன் 15க்கு 13. இந்த இடம் படத்துல இருக்கு பாருங்க, படத்துல பார்த்து குறிச்சு கொள்ளுங்க. ஏ. யஹ்யா என்ன பேர் அது? அவங்க 15க்கு 15. இதையும் செஞ்சு கொள்ளுங்க. ரக்ஷிகா 15. அபினா 15. நல்லா பிள்ளை, குட். உஸ்னா 14. சதுர்ஷினி 15க்கு 15.
இல்மா 13. அக்ஷா 12. ஏன் விட்டுட்டீங்க அக்ஷா? கதிர்ஷான் 14. 14. Okay, sir. சார் கடைசி சார் எழுதிட்டீங்களா bro? சார் கடைசி சரி கொண்டு ஓகே ஓகே செய்யுங்க. நீங்க பேசுறது அவர் புரிஞ்சுக்கிறார். சரியாம்மா முடியுதா? முடிஞ்சு சார். இல்ல 16க்கு என்ன இடம்? ஏ என்ற இடம் எதை குறிக்குது? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி சார். ரைட், பாண்டிச்சேரி. 17 ஷாஜஹான். தாஜ்மஹாலை கட்டினார் ஷாஜஹான். சர்வதேச புகழ்பெற்ற பானதுரை விவாதத்தில் தலைமை தாங்கிய தேரர் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவரின் பெயர்? மீகட்டுவத்தே குணானந்த தேரர். ஓ, மிகட்டுவத்த குணானந்த தேரர் தான். ஆனா அந்த பானதுரை விவாதத்துல புகழ் பெற்றவர். ஆனா இந்த படம் அவர் இல்ல தானே? படம் அவருடையது இல்ல. கேள்விக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை பிள்ளை. மிகட்டுவத்த குணானந்த தேரருடைய படம் பாருங்க. உங்களோட புத்தகத்துல நின்னு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்கு. புத்தகம் கையில வச்சிருக்கீங்க தானே? ஓ சார். இவர் இக்கடுவ சுமங்கல தேரர் தானே? புத்தகத்துல என்ன பேர் போட்டிருக்கு இவருடைய படத்துக்கு கீழே? புத்தகத்துல பாருங்க இவருடைய படத்துக்கு கீழே என்ன பேர் போட்டிருக்குன்னு. சார் இக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் சார். சுமங்கல தேரர் இருக்காங்கன்னா புகழ்பெற்ற பானதுரை விவாதத்தில் தலைமை தாங்கிய தேரர் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளேன்னு போட்டிருக்காங்க. தலைமை தாங்கிய தேரர் இவர் இல்ல. மிகட்டுவத்த குணானந்த தேரர் தான் தலைமை தாங்கினார். ஆனா இந்த உருவுல காட்டப்பட்டது இக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர். அப்ப இந்த படத்துல காட்டப்பட்டதுனால நீங்க இக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் தான் சரி கொடுக்கணும், விட கொடுக்கணும். ஏன்னா படத்துல காட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்கு தானே. தலைமை தாங்கியவர் மிகட்டுவத்த குணானந்த தேரர் தான் தலைமை தாங்கியவர். இவரும் அதுல என்ன செஞ்சாரு? இணைந்து கொண்டார். சரி ரைட்டா? பின்வரும் உருவானது இந்தியாவை பிரித்து பாகிஸ்தானை உருவாக்க பாடுபட்ட பெரியார் ஒருவர் ஆவார். அவரை இனங்காண்க. முகமது அலி ஜின்னா. அந்த முஸ்லிம் அமைப்பை அலிகார் அந்த அமைப்பை உருவாக்குனது யார்? முஸ்லிம்களுக்கு முதல் அமைப்பை உருவாக்கியவர் முகமது அலி ஜின்னா இல்ல. யார்? ஒரு பேர் ஒன்று கேட்டேன். முதலாக ஆஹா கான். ரைட், குயிக்கா ஞாபகம் வரணும். ஆகா கான் தான் முஸ்லிம்களுக்கான முதலாவது அமைப்பை உருவாக்குனவர் ஆங்கிலேயர்களால அந்த பிரித்தாளும் கொள்கையின் அடிப்படையில. பிறகு பாகிஸ்தான் என்ற நாடு வேணும்னு பிரிச்சு எடுத்தது காரணம் தான் முகமது அலி ஜின்னா அல்லது முகமது அலி ஜின்னான்னு வரும். 1910ஆம் ஆண்டு குருமக்களம் யாப்பில் முதலாவது சட்டவாக்க கழகத்திற்கு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட்ட இலங்கையர் ஒருவர் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளார். அப்படின்னு காட்டப்பட்டுள்ளது வருமா? பொன்னம்பலம் அருணாச்சலம். பொன்னம்பலம் ராமநாதன்.
சரியா? முதல் காட்டப்பட்டவர் பொன்னம்பலம் ராமநாதன் வந்தவர். போய் பொன்னம்பலம் ராமநாதன் 40 புள்ளி. 40ம் சரி எடுத்தாக்கள் இருக்கிறீங்களா? அப்சா சார். ஜெட் பாக்ஸ் போடுங்க யார் யாருன்னு. திருக்கோணமலை. யார் மைக் ஆன்ல இருக்கு? இமா மைக் ஓபன் வைங்க. ஓபி 40. ஓகே. காவிந்தன் 36. ரக்ஷிகா 40. அப்ஷா 40. அபியூத் 40. வஸ்மிதன் 36. ஹில்மா 36. யஹா 36. காவிந்தன் அப்ஷா 36. உஷ்ணா 36. சதுர்ஷினி 40. பானுஜன் 36. ஒலிவர் 30. ஏன் 30 குறைஞ்சிட்டீங்க? ஓகே பிள்ளை, இந்த செய்யுங்க. ஹைலின் அஹமட் 40. ஓகே. எல்லாம் புக்ல இருக்கு பிள்ளை இந்த படம். சென்ட் பண்ணி விடுங்களேன். விளங்கலாமா? செகண்ட் பார்ட் பேப்பர் இருந்தா சென்ட் பண்ணி விடுங்க. ஆமா சரி சரி. எனக்கு வாட்ஸ்அப் போட்டிருந்தீங்கன்னா பேப்பர் உண்டு. எந்த வாட்ஸ்அப்புக்கும் போட்டு விடுங்க. அப்ப நாங்க சென்ட் பண்ணி விடுறேன் குரூப்ல. விளங்கலாமா? இந்த கேள்வி வந்து ஃபுல்லா முதலாம் வினா தொகுதியிலையா சார்? கேள்வி எழுத தேவையில்ல. இல்ல சார், இலக்கத்தை நம்பர் போட்டு எழுதுறது கேட்டேன் சார். நம்பர் போட்டு எழுதுங்க. முதல்ல இருந்து எழுதுங்க. சார், தெரியாத கேள்விகளுக்கு புக்கை பார்த்து எழுதலாமா? புக் பாருங்க. ஓகே பரவாயில்ல. எக்ஸாமுக்கு தனி செய்ய போறோம். புக் பாருங்க. சார் எனக்கு முதல்ல இந்த கொஞ்சம் பேப்பரை காட்டுறீங்களா சார்?
சரி, சரியா செய்ய முடியுதா? சார் இப்பதான் சார் ஆ பகுதி செய்யறோம். ஓகே, ஓகே. சார் ஒரு 3 minutes தரீங்க. இல்ல செய்யுங்க, செய்யுங்க பிரச்சனை இல்லை. சார் ம் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு சார். சொல்லுங்க. சார் பேப்பர்ட செகண்ட் பேஜை கொஞ்சம் காட்டுங்க சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Excuse me, sir. Excuse me, sir. 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 சார் ஸ்கிரீன் போயிடுச்சு சார். சார் லீவ் ஆயிட்டாங்க. லீவ் ஆயிட்டாங்க. Excuse me, sir. பிள்ளைகள் கட் ஆயிட்டு கவரேஜ் இல்லை. கொஞ்சம் திருப்பி நான் போடுறேன். சஹாரிஷ் அவங்களோட ஃபஸ்ட் எனக்கு மாற்றிருக்கணும். சார் ஐனா கொஞ்சம் கிளாஸ்க்கு லேட் ஆகி தான் வந்தேன். இந்த பேப்பரை நீங்க குரூப்ல சென்ட் பண்ணி விடுவீங்க. ஓ பேப்பரை போடுறேன், கொஞ்சம் இருங்க. நான் இப்போ ஒன்று செஞ்சிட்டோம், பார்ட் 1 செஞ்சிட்டோம். பார்ட் 2 செய்யும் போது தான் கட் ஆயிடுச்சு. ஓகே சார், குரூப்ல இந்த பேப்பரை கொஞ்சம் போட்டு விடுங்க. ஓகே இது செஞ்சிட்டோம், இந்த 20 செஞ்சிட்டோம். ஓகே இதுதான் கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே இது செய்யும் முடிஞ்ச பிறகு போடுறேன். இன்னொரு பேப்பரும் இருக்கு, 2 பேப்பர் போடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. சார் 4ஆம் பாடம் மட்டுக்கும் ஹிஸ்டரியில வந்து ஃபுல்லுக்கும் வருமா சார்? ஓ வரும். ஓகே சார். சஹாரிஷ் இல்ல 4ஆம் பாடம்னா இந்திய சுதந்திர போராட்டம் பாதிக்கு மேல வரும். ஷாரிஷ் எனக்கு ஃபர்ஸ்ட்டை மாத்தி விடுங்க. சாரிஷ் நான் பேசுறது கேக்குதா? சாரிஷ் நான் பேசுறது கேக்குதா? செட்டிங்ஸ்ல மாத்த முடியலையா? சஹாரிஷ் கேக்குதா? ஷாஹரிஸ்
இதை முடிச்சதை சொல்லுங்க, அடுத்தது போடுறேன். ஓகே சார். எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? சார் கடைசி இரண்டாவது கேள்வி. ஓகே ஓகே ஓகே, எழுதுங்க எழுதுங்க. நான் இந்த கவரேஜ் இல்லாதனால தான் கட் பண்ணிட்டு வெளியே நிற்கிறேன். தெரியாததுக்கு புக்கை பாருங்க. ஆமா, வேல் சரியா? மற்ற பேஜை போடட்டா? எல்லாரும் ஓகேனா போட்டுடலாம். ஓகே சார். போடட்டுமா? ஓகே சார். போடுங்க சார். இதுக்கு ஆன்சரை பார்த்துக்குறோமா அது? இதுக்கு ஆன்சரை பார்த்துட்டு போங்க சார். ஓகே ரைட், ரெடி ஆகும். திரும்ப வந்துட்டேன். சிறப்பாக தெரியல. சரி சொல்லுங்களேன். இதுல ஏ எழுத்து, ஏ என்னும் எழுத்தினால் அடையாளப்படுத்தப்படுவது இயற்கை துறைமுகம். திருகோணமலை குரு. திருகோணமலை. திருகோணமலை துறைமுகம். 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பிரதேசம் பி எனும் எழுத்தினால் காட்டப்பட்டுள்ளது. பூவாவில்லை சார்.
ஊவா வெல்லஸ். 1602 ஜூலை மாதம் ஜோரிஸ்வான் ஸ்கூல் போஜான் இலங்கை வந்திறங்கிய துறைமுகம் டி. டி. ஓகே. தென்னை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள லுணுவில எனும் பிரதேசத்தை குறித்து காட்டியுள்ள பிரதேசத்து ஓகே. பின்வரும் உருவில் காட்டப்பட்ட இந்து சமயம் இந்து சமய மறுமலர்ச்சிக்கு தொண்டாற்றிய பெரியார் ஸ்ரீ ஆறுமுக நாவலர். இவர் கொடையாளிகளின் உதவியோடு அமைக்கப்பட்ட பாடசாலை சைவ பிரகாச வித்தியாசாலை. வண்ணார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை. தமிழ் மாணவர்களுக்கு ஆங்கில கல்வியை பெற்றுக் கொடுப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை சைவ ஆங்கில பாடசாலை. சைவ ஆங்கில பாடசாலை. ஓகே. இவரால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் ஒன்றை குறிப்பிடுகிறார். சரியா? மொழிபெயர்க்கப்பட்டது கந்த புராணம் பெரிய புராணம் ஒரு மொழிபெயர்க்கிறது. பெரிய புராணம் மொழிபெயர்த்தாரா பெரிய புராணத்தை? பாலர் பாடம் எல்லாம் ஒரு எழுதின புத்தகங்கள். மொழிபெயர்க்கப்பட்டது இவர் விவிலியம் பைபிள மொழிபெயர்த்தார் இல்லையா? பைபிள ஒரு மொழிபெயர்த்தார். நீங்க எதா போட்டிருக்கீங்களே அது எதை நோக்கமாக வச்சிருக்காங்கன்னு தெரியல. இவர் பைபிள் இவரால் தான் மொழிபெயர்க்கப்பட்டது பைபிள். விவிலியம்னு சொல்றது மொழிபெயர்க்கப்பட்டது தமிழுக்கு, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. பெரிய புராணம் கந்த புராணத்துக்கெல்லாம் விளக்க உரை எழுதியிருந்தாரு. எளிய நடையில விளக்க உரை தருகிறார். மொழிபெயர்க்கல, தமிழ்ல தான் இருந்தது, அதை மொழிபெயர்க்கல, விளக்க உரை எழுதியிருந்தார் தெளிவா. பாலர் பாடம் சைவ வினாவிடை சைவ போதனை இவரால் எழுதப்பட்டது. சரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஏகனம் எழுத்தால் காட்டப்பட்டுள்ள போத்துக்கேரி நிர்வாக மத்திய நிலையம். அதுக்கு என்ன செய்ய? அதுக்கு பைபிள் விவிலியம். அதுதான் ஏகனம் எழுத்தால் காட்டப்பட்டுள்ள போத்துக்கேரி நிர்வாக மத்திய நிலையம் கோவா. மத்திய நிலையம் கேட்டிருக்காங்க. கோவா, கள்ளிக்கோட்டையில கோவா. இங்கு ஒல்லாந்தரின் ஆதிக்கம் பரவிய ஒரிஷா பிரதேசத்தை காட்டும் எழுத்து எது? போர்த்துகேயரால் ஆங்கிலேயருக்கு நன்கொடையாக வழங்கிய பொம்பாய் அமைந்துள்ள இடம் ஓகே. பிரான்சியர் இந்தியாவில் வர்த்தக களஞ்சிய சாலை ஒன்றை நிறுவிய பிரதேசம் டி எழுத்தினால் குறிக்கப்பட்டது. இல்ல டி வராது அப்படின்னா சூரத். முதல்ல இல்ல, பிரான்சியர் இந்தியாவில் வர்த்தக களஞ்சிய நிறுவிய பிரதேசம் டி எழுத்தினால் சூரத். அந்த பிரான்சியர் இந்தியாவில் வர்த்தக களஞ்சிய சாலை ஒன்றை நிறுவிக்கொண்ட பிரதேசம் டி எனும் எழுத்தால் குறிக்கப்பட்டுள்ளது. பிரதேசம் அதுக்கு என்ன? அதுதான் அது சூரத் தான் உங்களோட வரணும். ஆனா புக் வச்சிருக்கீங்களா பக்கத்துல? கொஞ்சம் அந்த புக்ல பாருங்க, அந்த இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. அவனோட எழுத்து பிழைச்சிருக்குது. பி அடையாளம் என்னத்தை காட்டுதுன்னு பாருங்க. பி அடையாளம் சூரத் தானே? அந்த இடத்துல இந்த கேள்வியில பீன்னு வந்துருக்கு. பிரான்சியர் இந்தியாவில் வர்த்தக களஞ்சிய சாலை ஒன்றை நிறுவிய பிரதேசம் இங்கு டி எழுத்துல பி எழுத்தினால் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு வந்திருக்கணும். அந்த இடத்துல பீன்னு வந்தா சூரத். அப்புறம் சூரத் தான் உங்க களஞ்சிய சாலை அமைச்ச இடம் அன்னைக்கு கேள்வியில. இவ்வுருவில் காட்டப்பட்டுள்ள நபர் மகாத்மா காந்தி. ஆறுமுக நாவலர் மகாத்மா காந்தி. டி கீழே உள்ள எத்தனை பாக்குறோம்? கடைசியா உள்ளது ஈ என்ன கேள்வி? மாத்தி பாத்துட்டீங்க. கீழே உள்ளது. இவரால் மேற்கொள்ளப்பட்ட அகிம்சாவாத போராட்ட உத்திகளில் ஒன்றை குறிப்பிடுக. சத்தியாகிரகம், அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்காது. ஏதாவது பாதயாத்திரை. ரைட், ஓகே, அதெல்லாம் எழுதலாம். வெள்ளையனை வெளியேறு இயக்கம்,
சுதந்திர போராட்ட தலைவராக கடமையாற்றிய நாடு இந்தியா. இலங்கை. கேடா இயக்கம் எனப்படுவது குஜராத்தில் கேடா பிரதேசத்தில் ஏற்பட்ட தொற்று நோய் வறட்சி என்பன காரணமாக வரி செலுத்த முடியாதிருந்த மக்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்காக மகாத்மா காந்தி முன்னெடுத்த போராட்டம். ஓகே, குட், நல்ல விஷயம். எழுதியிருக்கிறீங்க, எல்லாம் சரியா தாக்கல் இருப்பீங்க தானே? ஓம் சார். அக்கா சார். ஓகே, குட். இதையும் எழுதுங்க, இதையும் செய்வோம்.
ஓகே இல்ல என்ன மாதிரி எழுத முடியுதா? ஓகே சார் முடிஞ்சு. சார் முடிஞ்சுதா? எல்லாம் எழுதிட்டீங்களா? இல்ல இல்ல கேள்வி சார். ஆமாவா? யார் அது எல்லாரையும் எழுதி முடிச்சது? அவ்வளவு சார் கூட்டம். நான் செய்யல சார். செய்யல அதானே பார்த்தேன். சரிங்க, ஓகே.
கொடியை பார்க்கிறஸ் என்ன அக்ஷயன்? ஒண்ணும் இல்ல சார். பேப்பரை குரூப்ல சென்ட் பண்றேன், சரிங்களா பிரேல்? ஓகே சார். ஓகே சார். அப்ப இதுல பாக்குறத விட குரூப்ல பார்த்து சரிங்களா? நான் சென்ட் பண்ணிடுறேன். இதையும் இன்னொரு பேப்பரும் போடுறேன், 2 பேப்பர் போடுறேன். ரெண்டையும் ஓகே சார். செஞ்சு பாருங்க, புக்கோட செய்யுங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும். அடுத்த கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதே பேப்பரை. ஓகேயா? சார் குரூப்ல போட்டு இப்போ போடுறேன், இப்பயே போடுறேன். இப்போ கட் ஆகுங்க, நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே பிரேல், குட் நைட். Good night, ஓகே sir. குட் நைட் சார். நான் இப்போ போடுறேன். ஓகே சார். சார் பாய் சார். குட் நைட் சார்.